உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எங்க சின்ன புள்ள மாதிரி அழறீங்க? வாங்க பாத்துக்கலாம். வாங்க நம்ம முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஆமாண்டி, குடியே முழுகி போச்சு. இப்ப கோயிலுக்கு போறதா முக்கியம் பாரு. அறுபாடுபட்டு சேர்த்து வச்ச பணம் மொத்தமா போச்சு. ஐயோ, அந்த சாமிக்கு என் மேல இறக்கமே இல்லையாடி. என்னை ஏண்டி இப்படி சோதிக்கணும்? நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? ஐயோ ஐயோ ஐயோ. முதல்ல நீங்க வாங்க, அப்புறம் பாத்துக்கலாம். வாங்க. ஆமா பாத்துக்கலாம், அப்புறம் பணம் வந்துரும் பாரு. திவ்யா, யார தேடிட்டு இருக்க? இல்லன்னா எல்லாரும் வந்தாச்சா? நீ யார தேடுறேன்னு எனக்கு புரியுதுமா. என் பிள்ளைய தானே. இங்கதான் இருப்பா, எங்கேயாவது வருவான். அடேங்கப்பா, இப்பவே என் பேரனை உன் கண்ணு தேட ஆரம்பிச்சா? இப்ப வந்துருவான், கவலைப்படாத. எல்லாரும் வாங்க உள்ள போலாம். போலாம், வாங்க உள்ள வாங்க. என்னடா இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா தலைவருக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க போல. அதான்டா எனக்கும் புரியல. என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பாப்போம். தலைவா, என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. அந்த சைட் ஃபுல்லா பேனர் வச்சிருக்கல, கரெக்ட்டா வச்சிட்டீங்களா? வெற்றி, சரி நான் பண்ணிடுறேன். வாடா இங்க. பாத்துக்கலாம் தலைவா. பாட்டி, பாட்டி. சொல்லுங்க பாட்டி. வெற்றி, நீ வர்றதுக்குள்ள உன்னை கட்டிக்க போற பொண்ணு உன்னை காணோன்னு ஏங்கி போயிட்டாடா. என்னடா இது? பாத்துக்கமா. இரு. வாமா, என்னடா நடக்குது? உன் மாமா வந்துட்டான். ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, வந்துடுறேன். சரி. ஹாய். ஹாய். இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ். இவன் இளங்கோ, அவன் வெங்கடேஷ். ஹாய். வணக்கங்க. போலாமா? நேத்து வரைக்கும் ஒருத்தனை மாத்தி ஒருத்தன் மேடை போட்டு அசிங்க அசிங்கமா திட்டிட்டு இருந்தானுங்க. இவனுங்களுக்காக மாத்தி மாத்தி நாமளும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஈஸியா இவனுங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஆயிட்டானுங்க. இவன் சென்ட்ரல்ல மினிஸ்டரா, அவன் ஸ்டேட்ல எம்எல்ஏவான். அப்போ நாமெல்லாம் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு போறதா? அந்த ஆளு சென்ட்ரலுக்கு போனா அடுத்த எம்எல்ஏ சீட்டு எனக்கு தான் கிடைக்கணும். நியாயமா நான் தான் எம்எல்ஏ ஆகணும். இவன் பொண்ணை கொடுக்கறது பத்தாதுன்னு இவங்கிட்ட இருக்கிற வாக்கு வங்கி மொத்தத்தையும் அவன் பேருக்கு எழுதி வைக்க பார்க்கறான். டேய், இந்த ஆளை விடக்கூடாதுடா, விடக்கூடாது. நான் அவனை விட மாட்டேன். என்ன பண்ண போறீங்க? மக்கள் மத்தியில் நல்ல பேர் எடுத்து வர்ற எலெக்ஷன்ல அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க தான் இவனுங்க திருவிழாவையே நடத்துறானுங்க. இந்த திருவிழா நல்லபடியா நடக்கக்கூடாது. மக்கள் இவனுங்க மேல இருக்கிற நம்பிக்கையை இழக்கணும். இங்க பாருங்க, அதுக்கு நீங்களாம் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. அண்ணா, கோயில்ல சாமி சிலை இருந்தா தானே திருவிழா நடக்கும். சாமி சிலையை தூக்கிட்டா? இதுவும் நல்ல ஐடியா தான்டா. ஒரு எக்ஸ் மினிஸ்டரு, கரண்ட் எம்எல்ஏ, இவங்க ரெண்டு பேர் இருக்கும்போது சிலை திருட்டு போனா மக்கள் அவங்க மேல காரி துப்புவாங்க. அதான்டா நமக்கு வேணும். டேய், ஏதாவது சொதப்புனீங்க, நீங்க ஒருத்தம் கூட இல்லாம போயிடுவீங்க. இல்லண்ணே, அதெல்லாம் பக்காவா முடிச்சலாண்ணே. வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க. எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன உனக்கா காத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு? தர்மகத்தானா சும்மாவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வரும்போது டிராபிக்னால லேட் ஆயிடுச்சு. சரி, நாம உள்ள போய் கோயிலுக்கெல்லாம் எடுத்து வச்சு வேலையை ஆரம்பிச்சிடலாமா? என்ன முன்சாமி? வாங்க. வாங்க போலாம்.
இன்னும் உங்க அண்ணனுக்கு நம்ம மேல இருக்கிற கோபம் போகல லட்சுமி. அது அவரோட வைராகியங்க, அது மாறாது. நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. சரி வாங்க. ஸ்வீட்டி, யார் கால் பண்றா? ஒரு முக்கியமான விஐபிக்கு. சொல்லுங்க மேடம். சார் எங்க இருக்கீங்க? இங்கதான் மேடம், வெளியில இருக்கேன். பக்கத்துல வெளியேனா? ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஓ, ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டியா? அங்க என்ன சிரிப்பு? இல்ல மேடம், கல்யாணம் நடக்க போகுது இல்லையா? கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு கொஞ்சமாச்சும் முயற்சி பண்ணணும். பொண்ணை பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணா மட்டும் பத்தாது. என்னாச்சு மேடம்? இன்னைக்கு கோவில் திருவிழா. துளசியும் அவங்க மொத்த குடும்பமும் இந்த கோவில்ல தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்க கிட்ட நெருக்கமா பழகி அவங்க மனச மாத்தி சீக்கிரமாவே கல்யாண தேதியை குறிச்சிட்டு போறத விட்டுட்டு இப்படி தேவையே இல்லாத குடிக்காக ஐயா ஜாலியா அப்படியே ஊர் சுத்த கிளம்பிட்டீங்களாக்கும். சாரி மேடம். இங்க பாரியா, வாங்கின அட்வான்ஸே உனக்கு போதும்னு நினைக்கிறியா? அப்படிலாம் எதுவும் இல்ல மேடம். அப்போ பேசின அமௌண்ட் மொத்தமா வேணும்னா வந்து நான் சொல்ற வேலையை செய். இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்ப மேடம். இங்க பாரு, ஞாபகம் வச்சுக்கோ, திருவிழா முடியறதுக்குள்ள உங்க கல்யாண தேதிய முடிவு பண்ணிட்டு தான் போறேன். ஓகே மேடம். ஸ்வீட்டி, நீ மாசு என்னம்மா பிளான் போடுற? வேற லெவல் போ. தியா என் கைக்கு வரணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ ரொம்ப பாக்கியசாலிமா. முருகனோட சிலையே உன் கைக்கு வந்திருக்கு. இது பெரிய கொடுப்புன. இந்த திருவிழா உன் வாழ்க்கையவே மாத்த போகுது. முருகன் எப்பவும் உனக்கு துணை இருப்பான். என்னடி அவசரம்? மெதுவா, சாமி செலடி. அங்க வெற்றி இருப்பாரு, அவரை பார்க்கணும். சரிதான். நிச்சயமான பையனும் பொண்ணும் இதை சேர்ந்துதான் செய்யணும்னு சொல்லியிருந்தா உனக்கு ஹாப்பி தானே? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.